நான் சொல்லிக்கிறேன். என்ன வேணும்? 20 பைசா வேணும். போட. அவன் 10 பைசா பீடி சிங்கனான மாடுது. போட. இல்ல எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனோம். அதுக்குதான் பஸ் காசு. அக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும் 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்லை. அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு. நீ வெளியில போயிரு. யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தா என்கிட்ட சொல்லு. என்ன? சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா கத்தின இல்ல, எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திருடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி போலாம். மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுனா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாம நினைச்சேன். ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அரையாத்து பாத்தியாடா? பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா. 30 ரூபாய் காணாமடா. 30 ரூபாய் காணாம். ஏடா அழகப்பா, நீ தானே பொட்டிக்கோல இருந்து பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போன இப்பதானே வரேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாமா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அண்ணாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிடுறதே, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டி இருக்கு. அழகப்பா, இது ஆண்டவனுக்கே அடுக்கிறதுடா.